வணக்கம். பழனி விநாயகா ஜோதிடர் எம்பி அரங்கநாதன் கஜமான அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காக பதிவு போட்டு வர்றோம். விநாயகா ஜோதிடருக்கு நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று 2024 பலன்களை உண்மை நிலையை எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மீன ராசிக்குரிய பலன்கள். அப்போ மீன ராசிக்கு குரு, ராகு, கேது, சனி என்ன ஆட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு பத்தி. அப்போ மீன ராசிக்கு இப்போ குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நற்பலன் உண்டு. ஏப்ரலிருந்து இங்கிட்டு ஜனவரி டு ஏப்ரலுக்கு பிறகு கும்பராசிக்காரங்க இது மீன ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா குரு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்துக்கு போனால் இடமாற்றம், தொழில் மாற்றம், முன்னேற்ற தடைகள் கண்டிப்பாக வரும். முயற்சி தோக்கும். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து இப்போ குரு 2ஆம் இடம் இருக்காரு. ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் அவர் எங்கெங்க பார்க்குறாரு அப்படின்னா மீன ராசிக்கு குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார். மீன ராசிக்கு குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார். மீன ராசிக்கு குரு அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ அப்போ இந்த இடங்கள் எல்லாம் பிரச்சனை கம்மி. அப்போ 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நோய் தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. 10ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுளுக்கு பாதிப்பு இருக்காது. 10ஆம் இடத்தை பார்க்கறது தொழிலுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் 2024 மேற்கு பிறகு 2024 முடிகிற வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இருக்கிற காலத்தில் குரு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 3ஆம் இடத்துல இருப்ப அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் வாரியா. அடுத்து அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப கன்னியை பார்ப்பாரு, விருச்சகத்தை பார்ப்பாரு, மகரத்தை பார்ப்பார். இதில் கிரகங்கள் இருந்து அந்த திசை நடத்தினால் நற்பலன் உண்டு. அப்ப 2024 மேற்கு பிறகு டிசம்பர் வரைக்கும் குரு பகவான் கன்னி ராசியில் இருக்கிற கிரகங்களையும், விருச்ச ராசியில் இருக்கிற கிரகங்களையும், மகர ராசியில் இருக்கும் கிரகங்களையும் திசை நடத்தினால், புத்தி இருந்தால் குரு நற்பலன் செய்து தீர்வார். ஒருவேளை இல்லை என்றால் சிரமத்தை அனுபவித்து தீரும். அப்ப குரு தற்சமயம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நற்பலனும். மேற்கு பிறகு குரு 3ஆம் இடத்துல கொஞ்சம் கடுமையான பலன்கள் கொடுப்பார். பொருளாதார ரீதியில் பிரச்சனை சந்திக்கணும், தொழில் ரீதியில் பிரச்சனை சந்திக்கணும். சரி, அடுத்து ராகு கேது. இப்ப ராகு மீன ராசியில் இருக்காரு. கேது அவருக்கு நேர் 7ஆம் ராசி கன்னியில் இருக்கிறார். அப்ப ராகு கேது பிடியில மற்ற கிரகங்கள் இருக்குது. அப்ப ராகு தண்ணி பாம்பு, மீனம் தண்ணி ராசி, அதனால தண்ணி பாம்பு. அப்ப ராகு மீன ராசியில் இருப்பால் மனக்குழப்பம் ஏற்படும். மீன ராசிக்காரங்களுக்கு தலைவலி வரும், திருகு வலி வரும், தலை சம்பந்தமான பிரச்சனை கொடுப்பார். அப்ப கண்ணாடி போட வேண்டியது வரும். இதெல்லாம் ராகு மீன ராசிக்கு செய்வார். அடுத்து 7ஆம் இடத்துல கேது திருமணத்தை தடை தாமதம் பண்ணுவார் கண்டிப்பாக. இதெல்லாம் இப்போ வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும். ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு அந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண தடை நீங்கும். அப்ப ஏப்ரல் வரைக்கும் மீனராசிக்கான கல்யாணம் நடக்கலையா, அதுக்கு வந்துட்டு நடக்கும். ஏன்னா குருபலம் இருக்காது, ஆனால் குரு பார்வை இருப்பால் நடக்கும். பெண் கிடைச்சிடும், அலைஞ்சு திரிஞ்சு பெண்ணை பிடிச்சிருவான் அப்படின்னு. அப்ப அங்க 7ஆம் இடத்துல கேது இருக்காது, குரு பார்வைப்படுது. அப்ப தொழில் ஓரளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. கூட்டு தொழில பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றார். அடுத்து சனி பகவான் அவருடைய ராசிக்கு 12 இருக்கிறார், கும்பத்தில் இருக்கார். மீன ராசிக்கு சனி 12 இருக்கார். சனி 12 இருந்தா விரய சனி. அப்ப மண்மனை அமைய வாய்ப்பு அதிகம். கடன் வாங்கியாவது மண்மனை அமைப்பாங்க, கடன் வாங்கியாவது இடம் வாங்குவாங்க, கடன் வாங்கியாவது அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்குவாங்க, கடன் வாங்கியாவது அந்த வீடு கட்டிடணும் அப்படின்னு துடிப்பான். அடுத்து கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவான், கடன் வாங்கி தொழில் செய்வான்.
கடன் இல்லாமல் ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்போ மீனராசிக்காரனுக்கு சனி 12 இருப்பது விரய சனி. 2024 ஃபுல்லாக இருப்பார். 2024 ஃபுல்லாகவும் அந்த சனி பகவான் 12 விரயங்கள் நடந்து தீரும். கிழவிகளுக்கு பாதிப்பு காட்டும். அப்போ தாத்தா பாட்டிகளுக்கு டிக்கெட் வாங்க வாய்ப்பு அதிகம். தாத்தா பாட்டிகளுக்கு குறிப்பாக மருத்துவ செலவுகள் காட்ட வாய்ப்பு அதிகம். தாத்தா பாட்டிக்கு உடனே பாதிப்பு வந்தே தீரும். அப்போ தாத்தா பாட்டி டிக்கெட் வாங்க வாய்ப்பு அதிகம். என்ன காட்டும்? பிணி காட்டும், பீடை காட்டும், கண்ணை காட்டும். எந்த வித சந்தேகம் கிடையாது. அப்போ மீனராசிக்காரன் 2024 தாத்தா பாட்டி இழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ அவங்களுக்கு ஹெவியான மருத்துவ செலவு பண்ணணும். அடுத்து சுபவரியம் நடக்கும். ஏன்னா சனி 12 இருந்தால் தான் அவன் வீடு கட்ட முடியும். 12 இருந்தால் தான் அவன் கல்யாணம் பண்ண முடியும். 12 தான் தொழில் செய்ய முடியும். 12 இருந்தால் தான் புதிய மாற்றம் வரும். அப்போ மீனராசிக்காரனுக்கு சனி பகவானால் நன்மை உண்டு. மீனராசியில பிறந்தவன் மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு சனி கெடுதல் செய்ய மாட்டார். ஏன்னா குருவும் சனியும் நட்பு. அதே சமயம் ராகு அந்த லக்கணத்தில் இருக்கிறனால, சந்திரா லக்கணம் மீனராசி இருக்கிறனால மனக்குறைகள் இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் சோதனையில் அவன் சந்தித்து தீரணும். 7 கேதுனால திருமணம் தடையாகும். ஆனால் குரு பார்வை வந்தோடனே திருமணம் நடக்கும். அடுத்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை காட்டும். ஏன்னா கேது 7 இருக்கிறார், ராகு லக்னத்துக்கார். அப்போ மீனராசிக்காரங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறையும். அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ கணவன் மனைவி ஒற்றுமையை வளர்க்கணும். நீங்கள் திருச்செங்கோட்டு வேளாவரை போய் கும்பிடுங்க. மீனராசியில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருச்செங்கோடு போய் அந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பெருக்கணும். அந்த மீனம் அப்படிங்கிறது மீன் தான். அப்போ அந்த மீன் அப்படிங்கிறது மீனராசி இருக்கிறனால கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய இடம் திருச்செங்கோடு. போய் அங்கே அவருக்கு அபிஷேகம் பண்ணி மாலை சாத்தி கும்பிடுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும். திருமணம் நடக்காதவங்க அங்கே போய் கும்பிடுங்க, திருமணம் நடக்கும். அப்போ மீனராசி மீனலத்தில் பிறந்தவங்க திருச்செங்கோடு போய் அங்கே வேலை வரையும் கும்பிடணும், அர்த்தநாரீஸ்வரையும் கும்பிடணும். இப்போ பெருமாளை வச்சுருக்காங்க, பெருமாளையும் கும்பிடலாம். ஆனால் மெயினாக அர்த்தநாரீஸ்வரருக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சு மாலை சாத்தி கும்பிட்டால் உங்களுடைய மனக்கவலைகள் நீங்கும். மறுமணம் நடக்கிற முயற்சி தான் நடக்கும். மறு வாழ்க்கை அமையும். ஏற்கனவே சென்ற தொழில் நஷ்டமா, அந்த நஷ்டம் மேலே வருவீங்க. இடமாட்டம் வேணுமா, இடமாட்டம் கிடைக்கும். தொழில் மாற்றம் வேணுமா, தொழில் மாற்றம் கிடைக்கும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரை மீனராசிக்காரன் போய் கும்பிடுங்க. அடுத்து மீனராசிக்கு குரு 3ஆம் இடத்துக்கு வரால சொன்னேன், முட்டுக்கட்டை, சில முன்னேற்றங்கள் தடையாகும், முயற்சிகள் வேஸ்ட் ஆகும். ஆனாலும் தெய்வ அனுகூலம் இருந்தால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். தெய்வம் உங்களுக்கு காட்டும், ஊட்டாது. தெய்வம் காட்டத்தான் செய்யும். அப்போ தெய்வ வழியை பின்பற்றி ஜெயிச்சுக்கணும். அப்போ மீனராசிக்காரன் கழுவுற மீன் நழுவுற மீன் எப்படியாவது தப்பிச்சிருவானது. எந்த பிரச்சனையும் மீனராசிக்கார போய் எங்கே மாட்ட மாட்டான். அப்போ அந்த அளவு திறமை உள்ளவன் மீனராசிக்காரன். அப்போ மீனராசிக்காரனுக்கு உடல்நிலை ஏதாவது பிரச்சனை காட்டும். ஏன்னா சனி 12 இருக்கார், ராகு லக்னத்தில் இருக்கார். அப்போ உடல் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை காட்டும். குறிப்பாக இந்த நீர் சம்பந்தமான நோய்கள், சுவாச சம்பந்தமான நோய்கள், உஷ்ண சம்பந்தமான நோய்கள் காட்டும். நரம்பு பிரச்சனைகள் காட்டலாம். கால் வலி வரும், காலில் ஏதாவது பிரச்சனை வரும், கண்டிப்பாக காலில் அடி வரும். கால் அடிவிடும், அல்லது காலை பிளேட் வைக்க வருதும், அல்லது கால் ஏதோ பிரச்சனை காட்டும். 2024 முடிவுக்குள்ளாரி மீனராசிக்காரங்க ஆனாது பின்னாது கவனமாக இருங்க. வண்டி வாங்க பொருள் கவனமாக இருங்க. தொழிலில் எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் மீனராசிக்காரங்க செய்ய வேண்டிய, மீனராசி கிடைக்க வேண்டிய பலன்கள். அப்போ தப்பிக்க வேண்டிய வழியே சொன்னேன், கணவன் மனைவி திருச்செங்கோடு போங்கனே. அப்போ மீனராசியில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, மீனராசியில் பூரட்டாதி இருக்குது, குருவுடைய நட்சத்திரம். உத்தரகாதி இருக்குது, சனி நட்சத்திரம். ரேவதி இருக்குது, புதனுடைய நட்சத்திரம். அப்போ பூரட்டாதியில் பிறந்தவங்க சிவனை கும்பிடுங்க. உத்தரட்டாதியில் பிறந்தவங்க சனீஸ்வரனை கும்பிடுங்க. ரேவதியில் பிறந்தவங்க பெருமாளை போய் கும்பிடுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ மீனராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு சிவன், பெருமாள் போய் கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும்.
சனீஸ்வரனை கும்பிடுங்க. ஏன்னா ஏழத்தில் நடக்குது, உத்தரகாத நட்சத்திரம் அங்கே இருக்குது. சனீஸ்வரனை கும்பிட்டா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைத்தே தீரும். மீன ராசிக்காரங்களுக்கு 50% நன்மை, 50% கெடுதல் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.